ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலை வேலை இப்படி தாங்க ஆரம்பமாகுது. இது பசும்பாலுங்க, அந்த ஏட்டை பார்த்தாலே தெரியும். இது பாக்கெட் பால். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துருங்க. பசும்பால் இருந்தால் அதே எல்லாருக்கும் போட்டுருவேன். இன்றைக்கி பால் கொஞ்சம் தான், அதனால் நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்துக்கலான்ட்டு எனக்கு கலக்கிறேன். இது பாக்கெட் பாலுங்க. பூஸ்ட் கேட்டிருந்தாங்க என் பொண்ணு, அவங்களுக்காக தான் இன்றைக்கி பூஸ்ட் கலக்கிறேன். எப்பப்போ யார் எழுந்துச்சி வராங்களோ அவங்களுக்குலாம் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இது பாக்கெட்டில் வாங்கினது தாங்க, ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக. இதில் நான் லைன் டேட் சிரப் எப்பொழுதும் போல் சேர்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரங்க காஃபி குடிச்சிட்டு காலையிலே வயலுக்கு போயிட்டாங்க. எனக்கு எப்போதும் ஜீனி அதிகம். நான் 2 ஸ்பூன் போட்டுப்பேன், என் பொண்ணுக்கு 1 ஸ்பூன் தாங்க போடுவேன். அவங்க கொஞ்சம் ஜீனி கண்ட்ரோலாக சாப்பிடுவாங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குடிப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் கடுகு கடலைப்பருப்பு தான் போட்டு தாளிப்பேன். சில பேர் உளுத்தம் பருப்புலாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக சொன்னது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சதை செஞ்சிட்டோன்னு வைங்களேன், எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். பூரிக்கு எப்போதுமே ஒரே மசாலா செய்யாமல் ஒருத்தருக்கு பிடிச்சதை ஒவ்வொரு தடவையும் செஞ்சிடுறதுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்கும், என் பொண்ணுக்கு சன்னா மசாலா பிடிக்குங்க, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒயிட் குருமா பிடிக்கும். இப்படி என் பிள்ளைக்கு சிக்கன் கிரேவி பிடிக்கும். இதை மாதிரி எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரே மாதிரி சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்காது. இது தாங்க நான் எப்போதுமே, எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த பூரி ப்ரெஸ் வச்சு தாங்க பூரி போடுவேன். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டு எல்லாேருக்கும் சூடாக கொடுத்துருவேன். எங்கள் வீட்டிலேருந்து நான் செய்கிற வேலை இது தாங்க. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மாவை விட மாட்டேன், பூரி போடலாம் நான் தான் போடுவேன், அடையும் நான் தான் சுடுவேன். அதே மாதிரி தான் இப்பயும். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஒரு சூடாக 2-3 பூரியை தட்டில் எடுத்து வச்சோமா, 2 கரண்டி உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் வச்சோமா, பூரியை தொட்டு வாயில் வச்சா அட அட அட, இதுக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.